சென்னை எழும்பூரில் கடந்த 3ஆம் தேதி இந்து மக்கள் கட்சி நடத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட நடிகை கஸ்தூரி தெலுங்கு பேசும் பெண்கள் குறித்து பேசியது சர்ச்சையானது. இது குறித்து அகில இந்திய தெலுங்கு சம்மேளனம் பொதுச் செயலாளர் நந்தகோபால் எழும்பூர் காவல் நிலையத்தில் கஸ்தூரி மீது புகார் அளித்தார். சாதி, மதம், இனம், மொழி என இரு பிரிவினரிடையே பிரச்சனையை ஏற்படுத்தும் நோக்கில் செயல்படுவது, அவதூறு பேச்சின் மூலம் குற்றத்திற்கு தூண்டுவது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் கஸ்தூரி மீது வழக்கு பதிவு செய்தனர் போலீசார். கஸ்தூரிக்கு சம்மன் அனுப்பியதும் தலைமறைவான கஸ்தூரி முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தை நாடினார். ஆனால் அவரது முன்ஜாமீன் தள்ளுபடி செய்யப்பட்டதால் கஸ்தூரியை 2 தனிப்படை அமைத்து தேடினர் போலீசார். ஹைதராபாத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் வீட்டில் வைத்து நடிகை கஸ்தூரியை கைது செய்து சாலை மார்க்கமாகவே சிந்தாதிரிப்பேட்டை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்தனர். போலீஸ் வாகனத்தில் இருந்து புன்னகையுடன் இறங்கிய கஸ்தூரியிடம் சுமார் 1 மணி நேரம் விசாரணை மேற்கொண்டு வாக்குமூலத்தை பதிவு செய்தனர் போலீசார். பின்னர் எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக கஸ்தூரியை வாகனத்தில் ஏற்றிய போது அவர் கோஷமிட்டார். எழும்பூர் 5வது நீதிமன்ற நடுவர் ரகுபதி ராஜா முன்னிலையில் கஸ்தூரி ஆஜர்படுத்தப்பட்டார். தனது மகன் ஒரு சிறப்பு குழந்தை எனவும் சிங்கிள் மதராகத்தான் தான் அவனை பார்த்து கொள்ள வேண்டும் எனவும் முறையிட்ட கஸ்தூரி தன்னை சிறையில் அடைக்க வேண்டாம் என வேண்டுகோள் விடுத்தார். காவல்துறையின் வாதங்களை ஏற்ற நீதிபதி வரும் 29ஆம் தேதி வரை கஸ்தூரியை நீதிமன்ற காவலில் சிறை வைக்க உத்தரவிட்டார். வாகனத்தில் ஏற்றிய போது இது எதிர்பார்த்ததுதான் என கூறிக்கொண்டே போலீஸ் வாகனத்தில் சென்றார் கஸ்தூரி. மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் கஸ்தூரி.